நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா 52 அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். தியான வசனம் எசாயா 50 அதிகாரம் 6 வசனம். எசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடைமயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் நீங்களும் நானும் விலையேறப்பெற்றதோர் அலங்கரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அழகையே இழந்தார் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது பிரான்சு தேசத்தில் ஷட்டவுட் ஏரி என்ற இடத்தில் போர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போரிலே படுகாயமடைந்த இளம் வீரன் ஒருவன் இராணுவ மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருந்தான். அவன் தன்னுடைய முகத்தில் மிக அதிகமான காயங்கள் அடைந்திருந்தான். அவனுடைய முகத்தோற்றமே முழுமையாக மாறுபட்டு உருக்குலைந்து விகாரமாக இருந்தது. இராணுவ மருத்துவர் ஒருவர் உடனடியாக அவனுடைய முகத்தில் இருந்த காயங்களை ஒவ்வொன்றாக சுத்தம் செய்து அந்த காயங்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார். அவர் அந்த காயங்களை கட்டி முடித்தபோது அவனது தலை பார்ப்பதற்கு ஒரு கந்தை துணி மூட்டையைப் போல காட்சியளித்தது. அந்த மூட்டைக்குள்ளிருந்து அவனுடைய கண்களும் உதடுகளும் மட்டுமே வெளியே தென்பட்டன. அவனுக்கு அறிமுகமான ஒருவர் அவனை பார்க்கும்படியாக வந்து அவனது அவல நிலையை கண்டு மிகுந்த மனவேதனையோடு, ஐயோ தம்பி, உன்னை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கிறதே, உன் முகம் இவ்வளவு அதிகமாக உருக்குலைந்து போயிற்றே என்று அவனிடம் தழுதழுத்த குரலில் கூறினார். ஆனால் அந்த இளம் வீரனோ, என் முகம் விகாரமடைந்து உருக்குலைந்து போயிற்றென்றா நீங்கள் கூறுகிறீர்கள்? இல்லை, அது உருக்குலைந்து போகவில்லை, அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என் நாட்டிற்காக புரிந்த சேவை நிமித்தம் நான் அடைந்திருக்கிற காயங்களை பற்றி நான் பெருமிதம் கொள்ளுகிறேன் என்று மெல்லிய சத்தத்தில் ஆனால் தீர்க்கமான குரலில் கூறினான். அவனது வீர வார்த்தைகள் அந்த மனிதரை வியப்பில் ஆழ்த்தியது. உங்களோடு இன்னொரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள லுக் அவுட் மலையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்திலே ஒரு போர் சேவகன் காயமடைந்தான். அவனுக்கு சிகிச்சை அளிக்க சென்ற மருத்துவர், உனக்கு எங்கே காயம்பட்டது என்று பரிவோடு அவனிடத்தில் கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் வெற்றியின் சிகரத்தை அடையப் போகிற சரியான கட்டம் அது. நாங்கள் யுத்தத்தின் இறுதி முனையில் நின்று போராடி கொண்டிருந்தோமே, அங்குதான் எனக்கு காயம் பட்டுவிட்டது என்று யுத்த ஆவேசத்துடன் பதிலளித்தான். சரீரத்தில் அவனுக்கு ஏற்பட்டிருந்த ஆழமான காயம் அவனது மனதில் பதியவில்லை. அப்போதும் அவனுடைய மனநிலையானது போர் முகத்தில் நின்று கொண்டிருப்பது போலவே இருந்தது. தாங்கள் அடையவிருந்த வெற்றியின் மேலே அவனுடைய முழு சிந்தையும் தங்கியிருந்தது. தன் சரீரத்தின் எந்த பகுதியில் காயம்பட்டிருக்கிறது என்பதை குறித்தே மருத்துவர் தன்னிடம் வினவுகிறார் என்பதை கூட விளங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு அவன் தன்னை முழுமையுமாய் மறைந்தவனாக, யுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் தாங்கள் அடையப் போகிற மாபெரும் வெற்றியை மாத்திரமே தன்னுடைய நினைவில் கொண்டவனாக அவன் காணப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இளம் வீரர்களின் மனநிலையை கவனித்து பாருங்கள். ஒருவன் தன் தேசத்து மக்களுக்காக தான் புரிந்த போரில் தான் அடைந்த காயங்களை தனக்கு கிடைத்த அரும்பெரும் பாக்கியமாக கருதினான். அவைகள் என்னை அலங்கரிக்கிற அலங்கரிப்பு பொருள் என்பதாக அவன் குறிப்பிடுகிறான். காயங்கள் ஆறி குணமடைந்து விட்டாலும் தன் முகத்தில் அவற்றின் தழும்புகள் இருக்குமே என்ற எண்ணமும் கூட இளைஞனாயிருந்த அவனில் எழும்பவே இல்லை. மற்ற இளவீரனுடைய மனதில் அவன் தன் சரீரத்தில் அடைந்திருந்த படுகாயம் அறவே இடம்பெறவில்லை. போர் முனையில் நின்று வெற்றி சிறப்பது ஒன்றே அவனுடைய முழு நோக்கமும் எண்ணமாக இடம்பெற்றிருந்தது. அவ்விதமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் மாளுகின்ற மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படி தம்முடைய வாலிப ரத்தம் முழுவதையும் சிந்தி தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி சிலுவையில் வெற்றி சிறந்தார். எசாயா 53:12 வசனம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். மனுக்குலத்தின் மேல் தாம் கொண்டிருந்த அன்பு நிமித்தம் அவர் அதற்காக எந்த கிரயமும் செலுத்த முழு மனதோடு கூட வந்திருந்தார். கல்வாரி பாதையிலும் கல்வாரி சிலுவையிலும் அவர் அடைந்த நிந்தைகளும் அவமானங்களும் காயங்களும் வேதனைகளும் எத்தனை!
அவர் தம்முடைய முகத்தில் துப்பப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், தலையில் குட்டப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், அதன் மேல் கோலினால் அடிக்கப்பட்டார், முதுகில் வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகு உழுது போடப்பட்ட நிலம் போலாயிற்று. அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டன. அவர் அடிக்கிறவர்களுக்கு தம் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தம் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தார். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்பதாக ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 ஆணிகளின் மீது தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் மணவாட்டி என்ன சொல்லுகிறாள்? அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்பதாக உன்னத பாட்டு 5:16 குறிப்பிடுகிறார். தன்னுடைய மணவாளனை குறித்து அவள் கூறுகின்ற சாட்சி அதுதான். அவள் அவரில் கண்ட அழகு யாது? எந்த அழகை ஆண்டவரிலே கண்டாள்? அது அவரில் இருந்த உள்ளான அழகாகும். தம்முடைய சோதனையின் உச்சக்கட்டத்திலும் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து கொண்டிருந்த போது அவரிலிருந்து அந்த தெய்வீக அழகு வெளிப்பட்டது. அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் தேவன் இந்த தெய்வீக அழகையே காண வாஞ்சிக்கிறார். இதனையே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே அவர் கூறுகிறார், புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தேசத்தை நேசித்து அதற்கு சேவை புரியும்படி தன்னையே தத்தம் செய்த ஒரு இளம் வீரன் தன் சுகவாழ்வை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னுடைய தன்னலமற்ற சேவை நிமித்தம் தன் முகத்தில் தனக்கு உண்டான காயங்களையும் அதன் விளைவாக தனக்கு உண்டாகக்கூடிய தழும்புகளையும் தனக்கு கிடைத்த மேன்மை வாய்ந்த அலங்காரமான அழகாக கருதினான் அல்லவா? அது அப்படி இருக்கும் என்றால் மெய்யாய் கிறிஸ்துவை நேசித்து அவரை சேவிக்கின்ற ஒரு நபர் அவருடைய சேவையில் அவருடனே கூட பாடுபடுவதினால் தனக்கு உண்டாகக்கூடிய தழும்புகள், பூமிக்குரிய இழப்புகள், நிந்தைகள், தன்னுடைய எஜமானின் சேவையில் தன் ஜீவன் முற்றிலுமாக வார்க்கப்பட்டு போகுதல் போன்றவற்றை எவ்வளவுக்கு அதிகமாக தன் மேன்மையாகவும் அலங்காரமாகவும் கருதி அவற்றை அணைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களும் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட பாடுபடுதல் என்பது நம்முடைய சோதனைகள், பாடுகளில் நாம் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தி கொண்டு அவற்றை சகிப்பதாகும். கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதரனே, சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனக்கென்று சுயமாக பல லட்சியங்களை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த வாலிபனாகிய சவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பு தொட்டது. அந்த சந்திப்பை பெற்றபின் அவருடைய கல்வாரி அன்பு அவனை வென்றுவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கி ஏவப்பட்ட அவன் எனக்காக அவர் மரித்திருக்க பிழைத்திருக்கிற நான் இனி எனக்கென்று பிழைத்திராமல் எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்றே பிழைத்திருப்பேன் என்று தீர்மானித்ததாக 2 கொரிந்தியர் 5:14-15 குறிப்பிடுகிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவகுமாரனுக்கே நான் சொந்தம் என்பது அவருடைய உள்ளத்துடிப்பாய் மாறியது. அவர் தன்னுடைய சுய விருப்பங்களையும் சுயமான லட்சியங்களையும் தனக்கிருந்த உலக மேன்மைகளையும் முற்றிலுமாக அவர் தம் சிலுவையின் முன் வைத்துவிட்டு ஆண்டவருடைய சித்தம் செய்தலையே மனமோந்து தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்தமான அன்புக்கு காணிக்கையாக தன்னையே அர்ப்பணித்து விட்டார். இவ்விதமாக அர்ப்பணித்த அந்த வாலிபனாகிய பவுல் என்ன கூறுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலும்
குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்பதாக கொலோசியர் 1:24 குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவர் கூறுகிற இன்னொரு அறிக்கையை பாருங்கள். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்பதாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை நேசித்து அணைத்து கொண்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் சொல்லொன்னா பாடுகளை உனக்காக சகித்து அந்த கேடறிந்தவராக சரீரம் உருக்குலைந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் உன் மீட்பரின் கண்கள் ஒரு ஏக்கத்தோடு உன்னை நோக்கி கொண்டிருக்கின்றன. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த கேள்விக்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய முழு இருதயத்தோடும் உமோடு கூட பாடுபடும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தியாகத்திற்கு ஈடாக கொடுப்பதற்கு எங்களிடத்துல ஒன்றுமில்லை ராஜா. எங்களையே அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழ, உம்மை மகிமைப்படுத்தி வாழ, எந்த சூழ்நிலையிலையும் உம்மை விட்டு பின்வாங்காத ஜீவியம் செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.